ஷோல்டர்ஸ் ஓரளவுக்கு முடிச்சாச்சு ப்ராப்பராக. பட் தென் வந்து இப்போது பேக் தான் ஹிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புல் ஓவரில் ப்ரீயை ட்ரெஸ் பண்ணிட்டு தென் ஒரு செட் வந்து புல்லப் தான். எனக்கு ஒயிட் கிரிப் புல்லப்லாம் பண்ணணுன்னு ரொம்பவே ஆசை. பட் என்னால் பண்ண முடியாது. என்னோடய ஷோல்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜுரியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் கிரிப் தான் பிடிச்சி புல்லப் பண்ணுவேன். புல் ஓவர் பண்ணுறப்ப நிறைய பேர் ஸ்ட்ரெயிட் பெஞ்சில் இப்படி பண்ணுவீங்க. ஸோ அது செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பண்ணுவீங்க. அது கம்ப்ளீட்டாக செஸ்ட்டுக்கும் போகாது, உங்கள் லாட்டுக்கு தான் கம்ப்ளீட்டாக போகும். ஸோ செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப யாரும் ஸ்ட்ரெயிட் பெஞ்சில் வந்து புல் ஓவர் பண்ணாதீங்க. ஸோ அர்னால்ட் பண்ணுவார்ல கிராஸ் ஓவர் பெஞ்ச், ஸோ அது பண்ணால் உங்கள் ரிப் கேஜ் அதுக்கப்புறம் செரட்டஸ் உங்களோட லாட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகும். பட் ஸ்ட்ரெயிட் பெஞ்சில் நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னா அது நிறைய ஜிம்லாம் நிறைய பேர் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லாட்டே உங்கள் பேக்கே ஹிட் ஆகாது. ஸோ அந்த தப்பு பண்ண வேணாம். ஓகே, ஸோ புல் ஓவர் பண்ணுறதுனாலே கிராஸ் பெஞ்சில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரூல், தம்பில் கீழே டம்முன்னு போடாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. புல் ஓவர் பண்ணிட்டு ப்ராப்பராக தம்பில் ஸ்லோவாக பெஞ்சில் வச்சுட்டு இல்லைன்னா பார்ட்னர் யாராச்சும் அவங்ககிட்ட கொடுங்க. தூக்கி டம்முன்னு போடாதீங்க. ஸோ இன்னொரு செட் இருக்குது க்ளோஸ் கிரிப்பில் புல் டவுன். ஒரு முடிச்சிட்டிங்களா? ஓகே, பொறுமையாக பண்ணுங்க. நீங்கள் பொறுமையாக பண்ணுங்க ப்ரோ, பெஸ்ட்டு தேவை. ஸோ வி பார்த்தா யூஸ் பண்ணுவேன். க்ளோஸ் கிரிப் ஸ்டில் வந்து எனக்கு ஒயிட் கிரிப் பண்ணணும்னு ஆசை. பட் என் ஷோல்டர் இன்ஜுரியால் ஒயிட் கிரிப் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரிவர்ஸ் க்ளோஸ் கிரிப்பும் பண்ணுவேன்னா பைசப்ஸ்க்கு அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும். 2 days பேக் தான் பைசப் பண்ணோம். ஸோ ரிவர்ஸ் கிரிப் பண்ணால் பைசப் ரொம்பவே ப்ரெஷர் போகும்.
பெட்டர் வந்து வீக் ரிப்பேர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. தேர்ட் வேரியேஷன் ரோவிங் தான், பார்பல் ரோ தான். பட் வந்து டோரியன் ஏட்ஸோட வேரியேஷன் இது. டோரியன் ஏட்ஸ் ஸ்டைல் அது, ஏட்ஸ் ரோன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்ம் அப் செட். ஸ்மித் மிஷின் யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே பார்பல் ட்ராப் பண்ணுறப்ப. ஏன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேலே 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே ஸ்லோவாக இருக்க முடியும். பட் மிஷின் இல்லைன்னா வேறு வழியில் நீங்கள் மேனுவல் தான் பண்ணணும். மேனுவல் பண்ணால் உங்களால் ஈசென்ட்ரிக், அதாவது கீழே இருக்கிறப்ப ஸ்லோவாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேனுவலாக பண்ணால் நீங்கள் கீழே போகிறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் எனக்கு தப்பு இல்லைன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே இருக்கும். நீங்கள் அதை அகேன்ஸ்டாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஜுரி தான் ஆகும். ஸோ சில ஒர்க் அவுட்டுக்கு வந்து நம்ம ஈசென்ட்ரிக் கொஞ்சம் கம்மி பண்ணியே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்குவாட்ஸ், பார்பல் ரோ, டெட் லிஃப்ட், இந்த ஒர்க் அவுட்டுலாம் கொஞ்சம் ஈசென்ட்ரிக் வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் இருந்தாலே ஓகே தான். 2 செகண்ட்ஸ் இருந்தாலே ஓகே தான் நினைக்கிறேன். செகண்ட் ஒர்க்கிங் செட், லாஸ்ட் செட். இது அவ்வளோதான். ஆக்சுவலாக செட்ஸ் நான் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் 4 வார்ம் அப் செட், 3 வார்ம் அப் செட் போடுவேன். அதாவது ஹெவி டியூட்டி ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப ஃபுல்லாகவே இப்போ கம்மி பண்ணிட்டேன். ஃபைனல் செட் 6 கவுண்ட்னாச்சும் போடணும். பார்பல் ரோவில் சீட் பண்ண எந்த தப்பும் இல்லை. ஸோ சீட் பண்ணி போடுங்க. ஏன்னா இது ஹெவி ரோவிங்கா.
பேக் வந்து ரொம்பவே பெரிய மசில், நிறைய சின்ன சின்ன மசில் வந்து உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் பெட்டராக ஒரு 4 வேரியேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் வந்து ரொம்பவே பெருசு. ஸோ எல்லா மசிலையும் உங்களால் 2 வேரியேஷன் ஹிட் பண்ண முடியாது. நம்ம லாட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. தென் லோயர் பேக், அதுக்கப்புறம் மிட் பேக்கே ஹிட் பண்ணியாச்சு. 8th ரோவிங் போட்டு, அதாவது டோரியன் 8th ரோ, பார்பிள் ரோ போட்டு. இப்போ வந்து ரோவிங் கொஞ்சம் ஒயிட் கிரிப்பாக, ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஒயிட் கிரிப்பாக போட்டு பேக்கில் அவுட் சைட் மசில் இருக்கும். இந்த சைட்லாம் ரோம்பாய்ட்ஸு, டீரஸ் மேஜர், டீரஸ் மைனர், சின்ன சின்ன மசில்ஸ் இருக்கும். ஸோ அதை ஹிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 1 செட் தான் அது. இன்னும் 2 வேரியேஷன், ஒரு சைடு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன், ஒரு சைடு வந்து டெட் லிஃப்ட் ஆகும். ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறதுக்காக போடுவேன். அதுக்கப்புறம் டெட் லிஃப்ட் தான். இது இன்னும் ஒரு செட்டு டெட் லிஃப்ட், அதோட அவ்வளோதான். பேக், ஷோல்டர்ஸ் அப்புறம் பேக் காம்பினேஷனில் போகிறதுனால கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஏன்னா பேக் பெரிய மசில், ஷோல்டர் பண்ணிட்டு பேக் பண்ணுறதுனால கொஞ்சம் டயர்டாகவே இருக்கும். ஸோ அதனால் 30 மினிட்ஸ் கிட்ட ஆகும், 30 to 35 மினிட்ஸ் கிட்ட ஆகும்.
வீடியோவில் தெரியலண்ணா ஃபஸ்ட்டு, ஏன்னா எனக்கு ஆங்கிலே தெரியாது, தனியாக போய் நின்றுக்கிறேண்ணா. ஓ தெரியும் தான் நினைக்கிறேன். எடிட்டிங்கில் பார்த்துக்கலாமா? எடிட்டிங்லாம் பண்ண மாட்டேங்க, வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஷோல்டர்ஸ், அதுக்கப்புறம் பேக். இன்னும் லெக்ஸ் மட்டும் இருக்குது, அது மட்டும் அது மட்டும் பிளாக் பண்ணணும் கரெக்டாக. அதோட அவ்வளோதான், பல்கிங் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் guys. Bye.